சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர் குறித்து நீதிமன்றம் விடுத்த கட்டளை. தமிழர் பகுதியில் அமைச்சரை சுற்றி வளைத்து பொதுமக்கள். மீண்டும் ரணிலுடன் கைகோர்க்கும் சஜித். வடக்கில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்திடம் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களின் தகவல்களை வெளியிடுவதற்கு எதிராக ஊடகவியலாளர் ஒருவர் விடுத்த கோரிக்கைக்கு எதிராக எழுத்து மூல ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய ராணுவம் நீதிமன்றத்திடம் கால அவகாசம் கோரியுள்ளது. ஊடகவியலாளர் பி நிரோஷ்குமார் தகவல் அறியும் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த மனு கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் திணைக்களம் இவ்வாறு கால அவகாசத்தை கோரியுள்ளது. இறுதி யுத்தத்தில் ராணுவத்திடம் சரணடைந்து தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களின் தகவல்களை ராணுவம் வழங்க மறுத்ததன் காரணமாக ஊடகவியலாளர் பி நிரோஷ்குமார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் அறியும் ஆணைக்குழுவில் மேன்முறையீடு செய்திருந்தார். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ராணுவத்திடமிருந்து நிரோஷ்குமார் கோரிய தகவல் மறுப்புக்கு எதிரான மேன்முறையீட்டை தகவல் அறியும் ஆணைக்குழு பரிசீலித்த போது இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்திடம் சரணடைந்தவரும் பதிவு செய்யப்படவில்லை என இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த வழக்கு விசாரணையில் தகவல் அறியும் ஆணைக்குழுவையும் ஒரு தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அமைய ஆவணங்களை சமர்ப்பிக்க திகதி ஒன்றையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியதோடு மனுதாரர் அதற்கு எழுத்து மூல ஆட்சேபனையை தெரிவிக்கலாம் எனவும் கட்டளையிட்டது. எதிர்வரும் மே 21ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூநகரில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பொன்னாவெளி பகுதியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது டக்ளஸிற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் வாயு தர்க்கம் உருவாகியுள்ளதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். பொன்னாவெளி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீமெந்து தொழிற்சாலைக்கான வேலை திட்டங்களை இன்று ஆரம்பித்து வைப்பதற்காக அவர் சென்று இருந்த போதே இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை குறிவைத்து முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன செயற்படுவதற்கு எதிராக சந்திரிகாவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கில் மைத்ரிபால ஸ்ரீசேன எதிர்வரும் 18ஆம் தேதி வரை சுதந்திர கட்சியின் தலைவராக தொடர்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் கட்டாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கட்சியிலிருந்து மைத்திரியால் விலக்கப்பட்ட சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான துமிந்த திசாநாயக்கு, அமைச்சரான மஹிந்த அமரவீர மற்றும் ராஜாங்க அமைச்சரான லசந்த அழகியவன் ஆகியோர் புதிய பாதையில் சுதந்திர கட்சி பயணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனால் சந்திரிகா மீண்டும் சுதந்திர கட்சியின் தலைவராக வருவதற்குரிய காய்களை நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பலர் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் தன்னை விமர்சித்த பத்திரிகையாளர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மாநாடு தொடர்பிலான வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் எனது ஆட்சேபனையை நான் முன்னதாகவே நீதிமன்றுக்கு அறிவித்துவிட்டேன் என அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். தன்னை விமர்சித்த பத்திரிகையாளர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனின் செயற்பாட்டினாலேயே தமிழரசு கட்சியின் வழக்கு நீடித்து செல்வதாக சட்டத்தரணி கே. வி. தவராசா நீதிமன்ற வளாகத்தில் வைத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு என்பதையும் நாம் இந்த நாட்டின் சம பிரஜைகள் என்பதையும் ஜேவிபி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த
அதன் தலைவருடைய பேச்சு வெளிப்படுத்தியிருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் 13வது அரசியலமைப்பு அதிகாரத்தையே தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக தர தயாரில்லை என்பதையும், அரசியல் உரிமை பிரச்சினை தமிழ் மக்களுக்கு உள்ளது என்பதையும் அவர்கள் நிராகரித்திருப்பதையே அவருடைய பேச்சு மிக துல்லியமாக காட்டுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த தகவலை அவர் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்பின் போதே குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்டவை ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படுவதால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் மாவட்ட தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடனான சந்திப்பு தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால ஸ்ரீசேனவால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகார பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை நடத்த ஆதரவிப்பாளர்கள் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையும் சில குழுவினர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதாகவும், இன்னும் சில குழுவினர் தமது அடையாளத்தை பாதுகாத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது எல்லைகளினூடாக காசாவிற்கு உதவிப் பொருட்கள் விநியோகத்தை தற்காலிகமாக இஸ்ரேல் அனுமதிக்க உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் இன்று குறிப்பிட்டுள்ளது. இதன்படி காசாவின் வடபகுதியில் உள்ள ஏரிஸ் கடவையை அக்டோபர் 7ஆம் தேதியின் பின்னர் முதல் தடவையாக இஸ்ரேல் திறக்க உள்ளது. அத்துடன் காசாவின் வடபகுதியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்ரேலிய நகரான அஸ்தோத்தில் உள்ள துறைமுகத்தினூடாக விநியோகங்களை மேற்கொள்ளவும் இஸ்ரேல் அனுமதித்துள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜோர்தானில் இருந்து வரும் உதவிகளை அதிகரிப்பதற்கு அனுமதித்துள்ளதாகவும் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு காசா விடயத்தில் தனது கொள்கையில் கடும் மாற்றம் ஏற்படலாம் என அமெரிக்கா எச்சரித்த சில மணித்தியாலங்களில் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2005ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணம் வழங்கியதன் மூலம் வெற்றி பெற்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு விடுதலை புலிகளின் அமைப்பிற்கு பை நிறைய பணம் வழங்கியதன் மூலமாகவே யுத்தம் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தது திட்டமிட்ட சதி எனவும், அதன் பின்னர் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறான பல சதிகளை முன்னெடுத்துள்ளனர் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அதிபரும் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அந்த நடவடிக்கைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவியதாகவும் அவர் கூறியுள்ளார்.